திமுக, அதிமுகவுடன் தேமுதிக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள தேமுதிக கூட்டத்தில் இறுதி அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்த தகவல் என்ன? வணக்கம் பிருந்தா. வருகின்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை இழுப்பதற்கான பணிகளானது அதிமுக தரப்பிலிருந்து கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பல்வேறு கட்டங்களாக அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகளிடையே பேச்சுவார்த்தைகளானது நடைபெற்றது. இதில் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படாத காரணமாக அதிமுக தேமுதிக இடையேயான அந்த கூட்டணி ஒப்பந்தமானது இன்று வரையில் கையெழுத்தாகாமல் இருக்கிறது. குறிப்பாக முதலில் தேமுதிக அதிமுக கூட்டணிக்குத்தான் செல்லும் என்ற தகவலானது பரவலாக வெளியானது. ஆனால் பாமகவுக்கு 7 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டதுக்கு பின்னராக இந்த தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு இழுபறி ஆனது நீடித்து வந்தது. இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளைய தினம் தேமுதிக தலைமையகத்தில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அது இறுதிக்கட்ட ஆலோசனையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வருகின்ற மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் என்ற முடிவை நாளை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தரப்பு மட்டுமல்லாது திமுக தரப்பிலும் கூட தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. அதில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக திமுக தரப்பில் இருந்து 5 இடங்களை தேமுதிகவுக்கு ஒதுக்குவது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயின. இதன் காரணமாக தேமுதிக திமுக கூட்டணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தன. இருந்த போதிலும் கூட தேமுதிக தரப்பில் இருந்து எந்த விதமான அறிவிப்பும் இதுவரையில் அது தொடர்பாக வரவில்லை. அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதா அல்லது திமுகவுடன் கூட்டணி வைப்பதா என்பது தொடர்பாக இதுவரை எந்த விதமான ஒரு தெளிவான அறிக்கையோ அல்லது அறிவிப்பையோ இதுவரையில் வெளியிடவில்லை. கூட்டணி தொடர்பாக யாரிடம் அந்த மக்களவைத் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது என்பது தொடர்பாக நாளை ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை அவர்கள் நடத்த இருக்கின்றனர். நாளை தினம் நடக்க இருக்கக்கூடிய அந்த கூட்டமே ஒரு இறுதியான கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாக அவர்களது கூட்டணி முடிவை உறுதியாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிருந்தா, கண்டிப்பாக கோபிநாத். அது மட்டுமின்றி தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை இன்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்திக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. அது குறித்த விவரம் என்ன? நிச்சயமாக பிருந்தா, தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவர் கடந்த மாதம் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று வந்தார். உடல்நலம் பெற்று தற்போது தேடி இருக்கக்கூடிய விஜயகாந்தை உடல்நலம் விசாரிப்பதற்காக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களும் விஜயகாந்தை நேரில் சந்தித்தனர். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது நடிகர்களும் அவரது உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசனும் விஜயகாந்தை சந்திக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கமல்ஹாசன் மற்றும் விஜயகாந்த் இடையேயான அந்த சந்திப்பை பொறுத்தவரையில் 2 விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்கான முதல் ஒரு விஷயமாகவும், மற்றொன்று கமல்ஹாசன் ஏற்கனவே சிபிஎம் உள்ளிட்ட தலைவர்களை டெல்லியில் சந்தித்திருக்கிறார். அதே போல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடமும் அவர் பல்வேறு நிலைகளில் கட்சி தொடர்பான அரசியல் ரீதியிலான ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது விஜயகாந்தை சந்திப்பது அரசியல் ரீதியிலான சந்திப்பாக கூட இருக்கலாம். 2 விதத்திலும் கூட இந்த சந்திப்பை நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த உடல்நலம் விசாரிப்பது மட்டுமல்லாது அரசியல் ரீதியிலான சந்திப்பாகவும் கூட இருக்கலாம். கமல்ஹாசனை பொறுத்தவரையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இந்த 2 கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த 2 கட்சிகளில் மக்கள் தவிர்க்க வேண்டும். 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் என அவர் தெரிவித்திருந்தார். அதே போல அந்த 2 கட்சிகளிடமும் கூட்டணி வைக்க முடியாது என்றும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்காக தொடர்ச்சியாக இந்த மக்கள் நீதி மய்யம் தனித்து போட்டியிடும் பட்சத்தில் அது மக்களிடம் எந்த வகையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அவர் ஒரு கூட்டணி அமைக்கும் ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதற்காகத்தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்தது மட்டுமல்லாது அவரிடம் ஆலோசனைகளையும் பெற்று வருகிறார். இதனிடையே விஜயகாந்தை சந்திப்பதில் கூட அரசியல் நோக்கமும் இருக்கலாம். கண்டிப்பாக கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.